இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், ஆன்மீக தகவல்கள், வாராகி அம்மன் சிறப்புகள், தின ராசி பலன் ஆகிய அடங்கிய முழுமையான காணொளி. ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது மகா மீடியா டிவி. ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி தொடங்குகின்றோம் என்பதில்தான் அந்த நாளின் முழு வெற்றியும் அடங்கியிருக்கிறது. அன்றைய நாளின் நல்ல நேரம், திதி, நட்சத்திரம் மற்றும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் ஆகியவற்றை அறிந்து கொண்டு செயல்பட்டால் தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்த காரியெல்லாம் நிறைவேறும். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான முழுமையான பஞ்சாங்கம், விசேஷமான ஆன்மீக நிகழ்வுகள், நீங்கள் செல்ல வேண்டிய முக்கிய கோவில், உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பாட்டி வைத்தியம் மற்றும் 12 ராசிகளுக்கான பலன்கள் என அனைத்தையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகின்றோம். காணொளியை எங்கும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். முதலில் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று மங்களகரமான சுப முகூர்த்த தினம். இன்று நீங்கள் தொடங்கும் சுப காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறும். இன்றைய தேதி ஏப்ரல் 6, 2026, பங்குனி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சரியாக 6:09 சூரிய பகவான் உதயமாகிறார். இன்று பிற்பகல் 1:48 வரை சதுர்த்தி திதி இருக்கின்றது. அதன் பிறகு பஞ்சமி திதி தொடங்குகிறது. இன்று முழுவதும் அனுஷ நட்சத்திரம்தான் இருக்கின்றது. இன்று மிகச்சிறப்பான சித்த யோகம் அமைந்திருக்கிறது. இதனால் புதிய முயற்சிகளை தொடங்க இது மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய முக்கிய நேரங்கள் பார்ப்போம். நல்ல நேரம் காலை 6:30 இருந்து 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை மட்டுமே நல்ல நேரம் இருக்கின்றது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலத்தில் சுப காரியங்களை தொடங்கலாம், அவை மீண்டும் நடைபெறும் என்பது ஐதீகம். கரணம் காலை 9 முதல் 10:30 வரை. பயணங்களுக்கான குறிப்புகள். இன்று கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்வது சூலமாகும். தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக கிழக்கு திசையில் பயணிக்க வேண்டியிருந்தால் சிறிது தயிர் சாப்பிட்டுவிட்டு புறப்படுவது காரிய சித்தியை தரும், தடைகளை விலக்கும். சந்திராஷ்டமம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அமைதியை தரும். இன்றைய சிறப்பு வழிபாடு பற்றி இப்போது காண்போம். இன்றைய நாளின் மிக முக்கிய சிறப்பு அம்சம் என்றால், இன்று மதியம் முதலே தேய்பிறை பஞ்சமி திதி தொடங்குகின்றது. தேய்பிறை பஞ்சமி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது சப்த கன்னியரைகளில் உருவான அன்னை வாராகி தேவிதான். வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், தீர்க்க முடியாத கஷ்டங்கள் இருந்தாலும், கடன்கள் இருந்தாலும், எதிரிகளின் தொல்லைகள் இருந்தாலும் அவற்றை வேரோடு அழித்து நமக்கு தைரியத்தையும் வெற்றியையும் தரக்கூடியவள் இந்த வாராகி அம்மன். சரி, இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று மாலை நேரம் உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது அருகில் உள்ள வாராகி அம்மன் சன்னதியிலோ அன்னைக்கு மிகவும் பிடித்த செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி
மனம் உருகி பிரார்த்தனை செய்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள திருஷ்டிகள், தடைகள் அனைத்தும் விலகி நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடும். இது மிகவும் விசேஷமான பரிகாரமாகும். தவறவிடாதீர்கள். இன்றைய கோவில் பரிகாரம் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளை பார்ப்போம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது இன்றைய விசேஷ கோவில் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள். இன்று நீங்கள் தரிசிக்க வேண்டிய மிக முக்கிய தலம் விட்டலாபுரம் பாண்டுரங்க விட்டலேஸ்வரர் ஆலயம். கலை, இசை மற்றும் பரதநாட்டியம் போன்ற கலைகளில் சிறந்து விளங்க அருள் புரியும் அற்புதமான ஆலயம் இது. கலைத்துறையில் சாதிக்க நினைப்பவர்கள் மற்றும் தங்கள் குழந்தைகள் கலைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என விரும்பும் பெற்றோர்கள் இன்று இத்தலத்திற்கு சென்று வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை தரும். அடுத்ததாக தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் இன்றைய நிகழ்வுகளை பார்ப்போம். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஸ்ரீ ஆண்டவர் தங்கமயில் வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். திருவெள்ளரையில் ஸ்ரீ சுவேதாத்ரிநாதர் பவனி நடைபெறுகின்றது. கோவில்பட்டி ஸ்ரீ பூவண்ணநாதர் இன்று பூத வாகனத்தில் புறப்பாடு காண்கிறார். ஒழுகை மங்கலம் ஸ்ரீ மாரியம்மன் யாழி வாகனத்திலும், சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கம்பீரமாக சிம்ம வாகனத்திலும் இன்று பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். பாபநாசம் சிவபெருமான் ஏக சிம்மாசனத்தில் எழுந்தருளி புறப்பாடு செய்கின்றார். மேலும் குற்றாலநாதர் வீதியுலா வரும் நிகழ்வும் இன்று வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. தவறவிடாதீர்கள். அடுத்ததாக நமது ஆரோக்கியத்தை காக்கும் பாட்டி வைத்தியம் பகுதி. உணவே மருந்து என்பதுதான் நம் முன்னோர்களின் தாரக மந்திரம். இன்றைய அவசர உலகில் நேரத்திற்கு சாப்பிடாததாலும், அதிக காரம் மற்றும் துரித உணவுகளை சாப்பிடுவதாலும் பலரும் சந்திக்கும் பெரிய பிரச்சனை வயிற்றுப்புண், அதாவது அல்சர். வயிற்றில் புண் இருந்தால் அது வாயிலும் புண்ணாக வெளிப்படும். அதற்கு அருமருந்து எது தெரியுமா? இயற்கையின் வரமான மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையை வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் தொடர்ந்து உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக இதை சூப்பாகவோ அல்லது பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு போலவோ செய்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் எப்படிப்பட்ட கடுமையான வயிற்றுப்புண்ணும் வாய்ப்புண்ணும் மாயமாக மறைந்துவிடும். செரிமான மண்டலம் சீராகும். இதை தவறாமல் முயற்சி செய்து பாருங்கள். அடுத்ததாக இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் பார்ப்போம். மேஷம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமையும். குடும்பத்தில் அமைதி நிலவும், சுபகாரியங்கள் வந்து சேரும். ரிஷபராசிக்காரர்கள் இன்று பணியிடத்திலும் வெளியிலும் சிறு சிறு எதிர்ப்புகளை சந்திக்க நேரலாம். வாக்குவாதங்களை தவிர்த்து பொறுமையாக கையாள்வது அவசியம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று தொட்டதெல்லாம் துலங்கும் வெற்றி நாளாகும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு முடியும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று செய்யும் வேலைகளில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படுவதும் அவசரப்படாமல் இருப்பதும் நன்மை பயக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நட்பு வட்டாரம் விரிவடையும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு உற்சாகத்தையும் தரும். நண்பர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்கள் இன்று யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். பண விஷயங்களில் சற்று ஏமாற்றம் வர வாய்ப்பு உள்ளதால் கூடுதல் கவனம் தேவை. துலா ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நாளாக அமைகிறது. எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்விக்கும்.
விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று மிகுந்த ஊக்கத்துடனும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். நிலுவையில் இருந்த வேலைகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சுபமான நாளாகும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று உடல் சோர்வும் அசதியும் ஏற்படலாம். அதிக வேலைப்பளுவை தவிர்த்து உடல் நலனில் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களின் திறமைகள் வெளிப்படும் நாள் இன்று. சமுதாயத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு நல்ல மதிப்பும் புகழும் கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இன்று புதுமையான சிந்தனைகள் தோன்றும். ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வளர்ச்சி உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். என்ன நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்கும் மங்களகரமாகவும் வெற்றியும் நிறைந்த நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றோம். நமது மகா மீடியா டிவியின் இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீக காணொளிகள் மற்றும் தகவல்களை தினமும் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம்.